வணக்கம். இது டேடி மொபைல் கார்ஸ்ப்பா. நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேனுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து இந்த டொயோட்டாவோட கேம்ரி ஹைப்ரிட் வெர்ஷனை வந்து 3 நாளாக இருந்து கிராஃபைன் கோட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனுடைய அவுட்புட் ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமான அருமையான ரிசல்ட் வந்துச்சுங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இதனோட பெயிண்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பேர்ல் ஒயிட்டுங்க. யூஸ்வலாக டொயோட்டாவில் வந்து மற்ற வண்டிகளில் வரக்கூடிய பேர்ல் ஒயிட்டுக்கும் இந்த கேம்ரியில் வரக்கூடிய பிளாட்டினம் பேர்ல் ஒயிட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான ரிசல்ட்ஸ் வந்துச்சுங்க. என்னடா நீ எல்லா வண்டிக்கும் இதே தானே சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு எத்தனை வண்டி வேலை செஞ்சாலும் அந்த ஒரு சில வண்டிகளில் நம்ம வேலை செய்யும்போது நம்மளை அறியாமல் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு வண்டி இது. அதே சமயத்தில் இந்த வண்டிக்கு எப்படி இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் கேம்ரி இருக்குதான், பட் ஆனால் மற்ற கார் அளவுக்கு இந்த கார் ஏன் பிரபலியமாகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெட்ரோல் இன்ஜின், ரிலையபிளான இன்ஜின், ஒரு எலக்ட்ரானிக்கலி சிவிடி டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு கியர் பாக்ஸு, அண்டு இவி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு, ஈக்கோ மோடுன்னு சொல்லி பலவிதமான ஆப்ஷன்ஸு, அண்டு இப்படி ஏகப்பட்ட ஸ்பெக் இருக்குது. 230 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இந்த வண்டியோட மைலேஜ் என்னென்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 25 km/லிட்டர் பெட்ரோலுக்கு. சரிங்களா? அது மாதிரி ரொம்ப ரிலையபிள். கஸ்டமர் சொன்னாங்க இதனோட பிரேக் பேடே வந்து 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ப்ரீமியம் வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அண்ட் என்னோடய கஸ்டமருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து இந்த வண்டியை வந்து வேலை பண்ணுற வரைக்கும் நீங்களும் இருந்து ரசித்து பார்த்து அதை மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெயின்டெனன்ஸ் விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணேன். அதை வந்து மனம் கூர்ந்து கேட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச்சுங்க சார். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இந்த அனுபவம் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுங்க சார். சும்மா ஏதோ வீடியோக்காகலாம் இல்லைங்க சார். நான் மனசில் உணர்ந்தது தான் சொல்கிறேன். அண்டு ஹேட்ஸ் ஆஃப் டு டொயோட்டா. இவ்வளோ ஸ்பெக் இருக்கக்கூடிய இந்த வண்டியை ஏன் பெருசாக டொயோட்டா வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே என்னோடய கஸ்டமர் வந்து அவங்க பிரியப்பட்டு எடுத்த பிக்சர்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.